தமிழக மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது மத்திய பிரதேசம் இந்தூரில் பாஜகவில் இணைந்த காங்கிரஸ் வேட்பாளர். அடுத்தபடியாக பழனி கோயிலில் கட்டுப்பாட்டை மீறிய அண்ணாமலை. கடைசியாக இந்தியாவை விட்டு போகிறோம் என்று சொன்ன வாட்ஸ்அப் நிறுவனம். மத்திய பிரதேசம் இந்தூரில் காங்கிரசின் வேட்பாளராக இருந்த அக்ஷய் காந்தி பாம் என்ற நபர் காங்கிரஸ் கட்சியில் ஒரு பாம் போட்டுட்டார். பாஜக எம்எல்ஏ ரமேஷ் என்பவருடன் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் தன்னுடைய வேட்பு மனுவை வாபஸ் வாங்கிட்டார். ராஜினாமா பண்ணிட்டார். பண்ண கையோட நேராக போய் பாரதிய ஜனதா கட்சியில் ஜாயிண்ட் அடிச்சிட்டார். இவரை பாஜகவின் அமைச்சரும் மூத்த தலைவருமான கைலாஷ் விஜயவர்கியா வாங்கோன்னு வரவேற்றிருக்கார். ஏற்கனவே இந்த தொகுதியில் காங்கிரஸோட வேற 2 வேட்பாளர்களின் வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் இப்போ காங்கிரஸுக்கு வேட்பாளரே அங்கே இல்லை. இந்த மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் சங்கர் லால்வானி என்பவர் நிற்கிறார். இதே மாதிரி சூரத்லேயும் காங்கிரஸ் வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு மற்ற சுயேட்சைகளும் தங்களுடைய வேட்பு மனுவை வாபஸ் வாங்கி கொண்டதால் பாஜக அன்னபோஸ்டாக ஜெயிச்சுது. இந்தூருக்கு வரக்கூடிய 13ஆம் தேதி தான் தேர்தல். அதுக்குள்ளே இப்படி ஒரு பேர் இடியை பாமை போட்டு விட்டார் அந்த அக்ஷய் காந்தி பாம். இரண்டாவதாக அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் குடும்பத்தோட பழனி கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் செஞ்சிருக்கார். இவர் பழனி கோயிலோட சட்ட விதிமுறைகளை மீறிட்டார் அப்படின்னு சன் டிவி நியூஸில் பார்த்தேன். அப்படி என்ன விதிமீறலை செய்து விட்டார்? அவர் பாக்கெட்டில் நல்லா பாருங்கள், செல்ஃபோன் இருக்குதான். செல்ஃபோன்லாம் அங்கே யூஸ் பண்ணப்படாதான். அதான் அந்த விதிமீறல். புலனாய்வு புலி சன் டிவியே அவர் பாக்கெட்டில் போனுக்குதுன்னு ஒருத்தன் போட்டோ எடுத்தானே, அவன் எதில் எடுத்தான்? மொபைலில் எடுத்திருப்பான், இல்லை கேமராவில் எடுத்திருப்பான். அது மட்டுமா, அண்ணாமலை அவர்கள் குடும்பத்தோட கோயிலுக்கு வந்ததை பார்த்த பொதுமக்கள் அவரிடம் பேசினார்கள், கை கொடுத்தார்கள். ஏகப்பட்ட பேர் செல்ஃபியும் எடுத்துக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் பொறுமையாக இருந்து மக்கள் ஆசையை நிறைவேற்றினார். பார்த்தீங்களா, அண்ணாமலை சட்டத்திட்டத்தை எப்படி மீறார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் அவருக்கு கெட்ட பேர் உண்டாக்க போகிறாங்களாம். யார்? பன் டிவி. அண்ணாமலை சமீப காலமாக பல மாநிலங்களுக்கு சென்று தேர்தல் பரப்புரை ஆற்றி வருவதால் தமிழ்நாட்டில் அவரை பார்க்க முடியல. இங்கே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு 2-3 ஊபி பத்திரிக்கையாளர்களை காட்டுன்னு காட்டினார்னா வேறு லெவலில் இருக்கும். இந்தூர் காங்கிரஸ் வேட்பாளர் மட்டும் வேட்பு மனுவை ராஜினாமா பண்ணிவிட்டு பாஜகவில் இணையில. வேற ஒரு எக்ஸ் எம்எல்ஏவும் சில நாட்களுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியில் வந்து இணைந்திருக்கிறார். அதாவது காங்கிரஸ்லேருந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் தொடர்ச்சியாக கூட்டமாக வந்து பிஜேபியில் இணைவதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தீங்களா? என்னதான் இந்தி கூட்டணி வெல்லும் என்று மீடியா சப்போர்ட்டோட பெரிய மெகா சைஸ் வடைகளாக சுட்டு தள்ளனாலும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கட்சி தேராது என்று. அதனால்தான் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து சேருகிறார்கள். இந்த செய்திகளெல்லாம் பார்க்கும்போது தான் ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன ஒரு கருத்து ஞாபகத்துக்கு வருகிறது. நான் உயிரோடு இருக்கும் வரை காங்கிரஸ் கட்சி இருக்கும்னாரு. உண்மைதான். இவர் மட்டும்தான் அப்போ அந்த கட்சியில் வேட்பாளராக இருப்பார், தொண்டனாகவும் இருப்பார். கடைசி செய்தியாக வாட்ஸ்அப்பு. இந்த வாட்ஸ்அப் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் போலியான செய்திகளை நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் பரப்புகிறாங்க. அது மாதிரியான நபர்களை கண்டறிய வேண்டுமென்றால் அது யார் என்ற டீட்டெயில்ஸு, என்னென்ன செய்தின்ற டீட்டெயில்ஸு எங்களுக்கு வேணும் என்று இந்திய அரசு கேட்குது. ஆனால் நாங்கள் எண்டு டு எண்டு என்கிரிப்டட் டேட்டாவை தான் பயன்படுத்துகிறோம். இந்த தகவல்களை யாருக்கும் கொடுக்க மாட்டோம். இவங்க திடீர்னு வந்து பழைய டேட்டாவெல்லாம் கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது? எவ்வளோ டேட்டாவை தான் நாங்கள் சேமித்து வைக்க முடியும்? இது தனி மனித சுதந்திரத்தில் தலையிடுவதாகும். எங்களுடைய பாதுகாக்கப்பட்ட மெசேஜ் சர்வீஸுகளை நம்பித்தான் நிறைய பேர் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறாங்க. இது நாங்கள் கதையாகுது. தீவிரவாதி, கொலைகாரன், அயோக்கியன், தேச துரோகி இவன்லாம் கூட தான் மெசேஜ் அனுப்புவோம். ஏன் சாதாரண பொதுமக்களே ஒரு தவறு செஞ்சிட்டா அவங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேருந்து எல்லாத்தையும் போலீஸ் நோண்டுது இல்லையா? அப்போ கண்டிப்பாக சில குறிப்பிட்ட வழக்குகளுக்காவது வாட்ஸ்அப் டேட்டாவை அரசுக்கு தந்து உதவணும். இப்படியாப்பட்ட சட்டம்லாம் எங்களுக்கு செட் ஆகாது, எங்ககிட்ட நீங்கள் இதெல்லாம் கேட்கப்படாது, அப்படி கேட்டால் இந்தியா விட்டே வெளியேறிடும் வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த செய்தி எல்லா நியூஸ் மீடியாவிலையும் வந்திருக்குது. இந்தியாவில் மட்டுமே 40 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிறார்கள். இவங்களுக்கெல்லாம் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குமே, வாட்ஸ்அப் போயிட்டால் என்ன பண்ணுறது? அதனால் இந்திய அரசு மேலே இவங்களுக்கு ஒரு வகையான கோபம் ஏற்படாதா? மக்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் போகுதுன்ற நியூஸுக்கு கீழே போய் கமெண்ட்ஸ் எல்லாம் படித்தா பல வகையில் இருக்குது. பட் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரே கருத்து தான், போடா டேய். நன்றி, வணக்கம்.